காவலாளி போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. வேன் ஓட்டுநராக பணியாற்றிய காவலர் ராமச்சந்திரன் முக்கிய சாட்சியாக மாறியிருக்கக்கூடிய சூழலில் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறார். மகேஷ், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கனிமொழி, அஜித்குமார் கொலை வழக்கில் முக்கிய சாட்சியாக மாறுகிறார் வேன் டிரைவர் ராமச்சந்திரன். மடப்புறம் கோவில் பாதுகாப்பு நிறுவன ஊழியராக அஜித்குமார் கொலை வழக்கில் போலீஸ் வேன் டிரைவர் ராமச்சந்திரன் முக்கிய சாட்சியாக மாற உள்ளார். ஜூன் 28 மடப்புறம் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த பக்தரின் நகை திருடு போன வழக்கில் மானாமதுரை உட்கோட்ட பிரிவு போலீசார் விசாரணையின் போது உயிரிழந்தார். அஜித்குமார் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய வழக்கில் ஜூலை 12 முதல் சிபிஐ விசாரணை நடந்து வருகிறது. அஜித்குமார் கொலை சம்பந்தமாக திருப்போணம் போலீசார் வழக்கு பதிந்து தனிப்படை போலீசார் கண்ணன், ராஜா, பிரபு, சங்கர மணிகண்டன், ஆனந்த் ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம், குற்றப்பிரிவு போலீஸ் வேன் டிரைவர் ராமச்சந்திரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சிபிஐ விசாரணையின் போது ஜூன் 27 மற்றும் 28 அஜித்குமாரை எந்த இடத்தில் யார் யார் விசாரணைக்கு அழைத்து சென்று தாக்கினார் என்பது குறித்து டிரைவர் ராமச்சந்திரன் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். மேலும் போலீஸ் வேனில் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று காட்டினார். இந்த வழக்கின் ராமச்சந்திரன் சாட்சியம் முக்கியமாக இருப்பதால் அவர் முக்கிய சாட்சியாக மாற உள்ளார் என தெரிகிறது. அஜித்குமாரை விசாரணையின் போது ராமச்சந்திரன் வேனில் அழைத்து சென்றார் என்பதால் தாக்கிய சம்பவத்தில் தொடர்பு இல்லை என்பதாலும் அவர் கைது செய்யப்படாமல் சஸ்பெண்ட் மட்டுமே செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.